நினைத்து தடுமாறின சமயங்கள் பல இருந்தாலும் அவர் வார்த்தையில் உண்மையுள்ளவராய்ந்து நம்மை நடத்தி வந்திருக்கிறார். இந்த ஆண்டு இறுதியில் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் எங்களிடத்தில் மாத்திரமல்ல உலகெங்கும் இருக்கிற தம்முடைய பிள்ளைகளிடத்தில் எதிர்பார்க்கிற ஒரு காரியம் என்ன, அதைத்தான் நாம் பார்க்க போகிறோம். ஏன்னா தேவன் எப்பொழுதும் பாருங்க தன் சபையை இன்னொரு பரிமாணத்துக்குள்ள நடத்த விரும்புகிறவர். இன்றைக்கு சபையை நீங்கள் சபைகள் எடுத்து பார்ப்பீங்கன்னு சொன்னால் சபைகள் இருக்க வேண்டிய ஸ்தானத்தில் சபைகள் இல்லை. சபைகளுக்குள்ள இந்த ரிச்சுவல் என்று சொன்னால், அதாவது வேண்டாத கிரியைகள். இன்றைக்கு உலகத்திலே எப்படி இந்த மந்திரவாதிகள், இந்த கிள்ளி சூனியம் வைக்கிறவங்க, அப்படிப்பட்ட காரியங்கள் சபைக்குள்ள வந்துட்டது. சபைக்குள்ள எதெல்லாம் இருக்கக்கூடாது, தன் சபை எப்படி இருக்கணும் என்று ஆண்டவர் நினைத்தாரோ அதையெல்லாம் தாண்டி சபை முன்னோக்கி நடக்க வேண்டிய சபை இன்னைக்கு பின்னோக்கி போய்கொண்டிருக்க இந்த பரிதாபமான காலத்தில் நம்மை கொஞ்சம் பேர் என்றாலும் தேவன் உண்மைக்குள்ளே நடத்த விரும்புகிறார். நாம் மற்றவர்களை போல் பண்டிகைகள் அனுசரிக்கிறது இல்லை. எல்லாமே வேதத்துக்கு புறம்பான காரியம். எவ்வளவுதான் சொன்னாலும் இன்றைக்கு பெரிய பெரிய ஊழியர்கள் கூட அதை உணர்ந்து கொள்ள முடியலை. நம்முடைய இருதயங்கள் எல்லாமே எதை நம்பி இருக்குது என்று சொன்னா கர்த்தரையும் அவருடைய வார்த்தையை நம்பி இல்லை. இப்படிப்பட்ட மரத்தையும் நட்சத்திரங்களையும் இன்னும் பலவிதமான காரியங்கள். அப்போ இந்த பண்டிகைகளை குறித்து சில காரியங்களை நான் பார்த்தேன். சில காரியங்களை ஆராய்ந்து தேடி பார்த்தேன். அதுக்குள்ள இருக்கிற காரியங்களை இன்னொரு நாளைக்கு நாம் பார்ப்போம் என்றால் நம்ம அதில் தெளிவடைந்திருக்கேன். நம்ம சில நினைக்கலாம், உலகமே கொண்டாடுகிறது, உலகம் கொண்டாடுகிறது என்று நாம் கொண்டாடலாமா? இல்லை. நம் உலகத்திலிருந்து நம்மை தேவன் பிரித்தெடுத்திருக்கிறார். அப்போ நம்ம தவறான ஒரு பண்டிகையை, தவறான நாளை நம்ம அனுசரிச்சுட்டு நம்ம கிறிஸ்துவுக்கு தான் எல்லாம் செய்கிறோம் என்று சொன்னா அது நீங்க உங்களுக்கு வைக்கிற சூனியம். அது நீங்க கிறிஸ்துவின் நாமத்தை அவமாக்குறீங்க, பரலோக திட்டத்தை அவமாக்குறீங்க. இன்னைக்கு அநேக பெரிய பெரிய மூத்த ஊழியர்கள் கூட நத்தால் வாழ்த்து சொல்லி அதை நாங்கள் தேவனுக்கு என்று அனுசரிக்கிறோம் என்று கேக் வெட்டி கேவலப்படுத்தி அவர்கள் தங்கள் விருப்பத்தை செய்கிறாங்களே, தேவ திட்டத்தை நாம் செய்கிறது இல்லை. தேவனுடைய வார்த்தைக்குள் அவருடைய எல்லா திட்டங்களையும் அழகாய் நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறார். ஆகவே இந்த நாளிலும் இந்த வருடத்தின் இறுதிக்குள்ளே நமக்கு புதிய வருடம் வருது, நமக்கு ஒரு வாக்குத்தத்தம் தேவையில்லை. நமக்கு வேண்டியதெல்லாம் தேவன் இந்த நாளில் சொல்லுவார். வரும் நாளில் நமக்கு ஆலோசனை சொல்லுவார், என்ன செய்ய வேண்டும். ஏன்னா நாம் எப்பொழுது நம்முடைய ஓட்டத்தை முடிப்போம் நமக்கு தெரியாது. நாம் எப்பொழுது இல்லை கிறிஸ்து வருவார் நமக்கு தெரியாது. அப்போ சபை ஒன்றும் ஆயத்தமாயில்லை. தேவன் நமக்கு நன்றாய் தெரியும். தேவ வார்த்தையின்படி சபைகளுக்குள்ளே உலாவுகிறவர். அவருடைய கண்கள் சபை நடுவே உலாவி என்ன காரியம் நடக்குது என்று எல்லாத்தையும் பார்க்கிறார். சபைக்குள்ளே தன் சத்தத்தை தொனிக்க பண்ணுகிறார். ஆனா அவருடைய ஆடுகள் மாத்திரம்தான் அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்குமே அல்லாம வேறு ஆடுகள் செவி கொடுப்பது இல்லை. அப்போ இன்றைக்கு பல ஆடுகள் வெள்ளாடுகளாய் மாறிவிட்ட ஒரு பரிதாப சூழ்நிலைக்குள்ளே நாம் வந்து நிற்கிறோம். நீங்க நினைக்கக்கூடாது, பெரிய பெரிய அற்புதங்கள் அடையாளங்கள் எல்லாம் செய்கிறவங்க எல்லாம் பெரிய பெரிய ஊழியர்கள். கர்த்தருடைய பார்வையிலே அவர்கள் அருவருக்கப்படத்தக்கவர்களாக இருக்கிறார்கள். அவருடைய அலங்காரங்கள், தங்கள் மனைவிமாறு கொடுத்து வைக்கிற உடுப்பு, தங்கள் பிள்ளைகளுக்கு கொடுத்து வைக்கிற அலங்கார உடுப்புகள், இப்படி பல காரியங்களினாலே தேவ வார்த்தை, அதாவது தேவ வார்த்தைக்கு புறம்பா இருந்தால் அது பாவம். நான் அதாவது தான் உங்களுக்கு சொல்றேன், தேவ வார்த்தைக்கு அது ஒத்து போறதா இருந்தால் நாம் கைகளை தட்டி அதை ஆதரித்து நாம் அல்லேலூயா சொல்லலாம். அப்போ இன்றைக்கு சபை ஒரு கொள்ளாத காலத்துக்குள்ள வந்துட்டு இந்த வருஷம் நல்லா தெரிஞ்சு கொள்ளுங்க, நன்றாய் தெரிஞ்சு கொள்ளுங்க. நீங்க பார்ப்பீங்க, சாத்தான் கை வைக்க போறது பெரிதான இடம் தேவனுடைய சரீரத்தை. இந்த இடத்துல இருந்து நான் சொல்றேன், ஆண்டவருடைய பிள்ளையா, தேவன் சொன்னதை வெளிப்படுத்தின காரியத்தின் நிமித்தமாக நான் சொல்லுகிறேன், அவன் தேவனுடைய சரீரத்தை குத்துறதுக்கு ஆயத்தமாய் பல காரியங்கள். இவ்வளவு நாள் குத்தின குத்தை இல்லை, நீங்க இனி பார்க்க போறீங்க. அநேகருடைய வீழ்ச்சியை பார்ப்பீங்க, அநேக தேவ பிள்ளையுடைய தாறுமாறுகளை பார்ப்பீங்க. நம்முடைய கண்களை அதை காணும். கர்த்தருக்கு சித்தமானா அது நம்முடைய கண்களை காணும். அப்போ அப்படிப்பட்ட பொல்லாத காலத்துல வந்து நிற்கிற நமக்கு தேவன் இந்த நாளை கொடுக்கிற ஆலோசனை என்ன, தேவன் நம்மை எப்படி இருக்கணும்னு சொல்லி தர போறார். அதுதான் நமக்கு முக்கியம், அதான் நமக்கு தேவை, அதான் ஆவியானுடைய சத்தம். அப்போ நாம் ஒரு தீர்க்க தரிசன வசனத்துக்குள்ளாக இருந்து தேவனுடைய பிறப்பை குறித்து, இன்றைக்கு பெத்லகேமிலே பிறந்தார், பெத்லகேமிலே கிறிஸ்து பிறந்தார், இன்னும் பாலகனாகவே கிறிஸ்துவை இன்னும் தாளாட்டி கொண்டிருக்கிறார் சபைகளுக்கு.
அதுக்கு நல்லா அழகாய் உடுத்து வந்து பெத்தலேயிலே பாலன் பிறந்தார், பெத்த மாட்டு எல்லாம் பிறந்தது உண்மைதான். ஆனா அவர் பிறக்க பண்ணுகிறவர், அவர் ஆதியாய் இருக்கிறார். அவருக்கு ஒரு பிறப்பு உண்டு இந்த உலகத்துல வந்தது நமக்கா. அப்போ ஆனா அவர் சொல்கிறார், நான் முன்னமே இருக்கிறேன். இந்த பூமி ஆபிரகாம் உண்டாகிறதுக்கு முன்பாய் நான் இருக்கிறேன், இந்த பூமி உண்டாகிறது நான் இருக்கிறேன்றதுக்கு நாம் அவர் பிறந்தார் என்பதற்காக பிறந்த நாள் கொண்டாடலாமோ? அது வேதம் அதை அனுமதிக்கிறதா? இல்லை. அப்போ தவறான காரியங்களை புரிந்து கொண்டு பெத்லகேமிலே பிறந்தவரை பாடுங்கள் துதியுங்கள் என்று சொல்றது நல்லது. ஆனா கிறிஸ்து அதையெல்லாம் தாண்டி செய்து முடித்த கிரியைகள் அநேகம். நாம் நோக்கி பார்க்க வேண்டியதை பார்க்காமல், நோக்கி பார்க்க வேண்டியவரை பார்க்காமல், இன்னும் கிறிஸ்துவை நாம் பாலகர்களாய் ஆறாரோ பாடிக்கொண்டிருக்கிற பொல்லாத காலத்துக்களை சபையிலே கொண்டு சத்துரு வைத்திருக்கிறபடினால் தான் பவுல் அன்று சொன்னது போல நீங்கள் இன்னும் பாலை உண்டு கொண்டு மாமிசத்துக்குரிய கிறிஸ்தவர்களா இருக்கிறீங்க, மிக கவனமாக இருங்க என்று சொல்லி சபையை எச்சரித்தார். அப்போ நாம் இந்த இடத்துல கொஞ்சம் பேராக இருக்கிறோம். ஆகவே தேவனுடைய தெளிவு அப்படியா இருக்கிறது. அப்போ தேவன் ஏண்டா பரலோக ராஜ்யம் மிகவும் இடுக்கமான வாசல், எல்லாரும் நுழைய முடியாது. இவரெல்லாம் தேவ வார்த்தைக்கு பயந்து நடுங்கிறானோ அவர்கள் மாத்திரம்தான் அதுக்குள்ள ஜெயத்தோடு பிரவேசிப்பாங்க. மற்ற எல்லாரும் என்னதான் கொண்டாடி கூத்தாடி எல்லாத்தையும் கடைசியில் கோட்டை விட்டு நிற்கும் பொழுதுதான் அவர்களுக்கு தெரியும் அவருடைய நியதி, அவருடைய நியாயம், நீதி எப்படி வெளிப்படும். ஆகவே மீகா 5வது அதிகாரம் 1078வது பக்கம், அதில் 2வது வசனத்தை வாசிங்க. நான் சில காரியங்களை வேகமாய் சொல்லிட்டேன். எல்லா வசனங்களும் நான் வசனங்களை கோடிட்டு காட்டுப்புறேன், நீங்க வீட்டில் போய் வாசிக்கலாம். இதன் அர்த்தத்தை உங்களுக்கு சொல்லி பின்பாய் நான் தேவன் நம்மிடத்தை எதிர்பார்க்கிற காரியத்தை உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறேன். இந்த பிறப்புக்குள்ளே தேவன் வைத்திருக்கிற காரியத்தை நாம் புரிந்து கொள்ளணும். ஏன்னா இதை இன்றைக்கு தவறாய் கொண்டாடி கொண்டிருக்கிறது கிறிஸ்தவ உலகம். ஆகவேதான் தேவன் பேசும் பொழுது நம்முடைய ஆத்துமாக்கள் உயிர்ப்பிக்கப்படும். வாசிங்க மீகா 5வது அதிகாரம் 2வது வசனம். அவர் பிறக்கிறதற்கு முன்பாய் பெத்லகேமில் வந்து 2000 சுற்றம் ஆண்டுக்கு முன்பாய் பிறப்பதற்கு முன்பாகவே அது அனாதி என்று வேதம் தெளிவாய் நமக்கு கோடிட்டு காண்பிக்கிறது. அந்த அனாதி தேவனுக்கு நாம் பிறந்த நாள் கொண்டாடுவதுதான் பரிதாபம். கிறிஸ்தவ உலகத்தில் தேவன் எதை சொல்லுகிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ளணும். புரிந்து கொள்ளாட்டி நம்முடைய கண்கள் மறைக்கப்பட்டு நாம் தவறான காரியங்களுக்குள்ளே போயிடுவோம். இங்கே பாருங்க, இந்த பட்டணத்தை குறித்து, இந்த பிராத்தா இந்த பட்டணத்தை குறித்து, இந்த பெத்லகேம் என்கிற பட்டணத்தை குறித்து வேதம் அழகாய் சொல்லுகிறது. எல்லாருக்குள்ள சிறிய பட்டணம் பெத்லகேம் உள்ள ஒரு சிறிய பட்டணத்துல தேவன் தன் குமாரனை உதிக்க பண்ணுகிறார். நமக்கு ஒரு அருணோதயம் உதித்தது, கொடுக்கப்பட்டது. அப்போ தேவன் உடைய அனாதி தீர்மானம் அது. என்ன, தேவனே வருகிறார், வார்த்தையாய் இருந்தவர் வருகிறார். நாம் அவருக்கு தவறாக கிரியை நடப்பித்து மரத்தை அவருக்கு ஒப்பாக்கி விட்டோம். நத்தால் பாப்பா என்று சொல்லி அங்கே சாண்டா கிளாஸை அவருக்கு ஒப்பாக்கி விட்டோம். நட்சத்திரத்தை போட்டு அதை கொண்டு அவருக்கு ஒப்பாக்கி விட்டோம். இன்னும் பல சூனிய காரியங்கள், சூரிய தேவனை வழிபடுகிற காரியங்கள் எல்லாம் வந்து இன்றைக்கு இந்த தேசத்தில் இந்த 1600ஆம் ஆண்டுல இருந்து தொடங்கின அந்த வழிபாடுகளை கொண்டு வந்துட்டு நம்ம பெத்லகேமில கிறிஸ்து பிறந்தார் என்பதோடு நிறுத்திட்டோம். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை அடி மட்டத்தில் போயிட்டு தேவன் பார்க்கிறார், நம்மை பார்க்கிறார். தேவன் இதுக்குள்ள வைத்திருக்கிற காரியம் என்ன? அப்போ இந்த பெத்லகேம் என்ன நமக்கு தெரியும். பெத் என்ற அப்பத்தின் வீடு. இந்த அப்பத்தின் வீடு என்று தேவன் ஏன் அடையாளப்படுத்துகிறார்? எப்பா பிராத்தா என்று சொன்னா அது ஒரு சின்ன பட்டணம், அதுல சின்ன பட்டணம். அப்போ தன் குமாரனை தாழ்மையிலே சிறுமையிலே இருந்து தேவன் எடுக்க முடிவு பண்ணுகிறார். உன்னதமானவர் சகலத்தை உண்டாக்கின தன் குமாரனிடத்திலே மனுக்குலத்துக்கு நாம் பாடி துதித்தோம், வாழ்வே வழியே உம்மை வணங்குகிறோம் என்று அந்த வழி சொல்லுகிறது. அவரை சிறுமையுள்ளவனாய் சிறுமைப்பட்டவராய் அனுப்புகிறார். இன்றைக்கு சபைக்குள்ள பெருமை, சபைக்குள்ள வஸ்திரங்களால பெருமை, சபைக்குள்ள பல பெரிய பெரிய காரியங்களை காண்பித்து இதுல கிறிஸ்து மகிமைப்படுவா, கிறிஸ்து இங்கே இருக்காண்டு தவறான பல காரியங்கள் சபைக்குள்ளே வந்து
பொல்லாத காலத்திலே தேவனுடைய சரீரம் தள்ளாடி போய் நிற்கிறத கூட உணர முடியாம கிறிஸ்தவர்கள் கண் சொருகி போயிருக்கிறாங்க. அப்போ இந்த அப்பம் என்ற வார்த்தையை குறிக்கும். நம் தேவன் வார்த்தை, அவரை சொல்லுகிறார் நான் ஜீவ அப்பம் என்று சொல்லி. யோவான் 6:35 நமக்கு தெரிந்த வசனமாக எடுத்து வாசிக்க தேவையில்லை. தன்னை குறித்து சொல்லப்படுது, வானத்தில் இருந்து இறங்கி வந்த தேவ அப்பம் நானே என்று சொல்லுகிறார். ஜீவ அப்பம் என்று சொல்கிறார். அவர் வார்த்தையானவர். அப்போ அப்பம் வார்த்தைக்கு அடையாளம், ஜீவனுக்கு அடையாளம். ஆகவேதான் நாம் அதை கை கொள்ள வேண்டும் என்று நமக்கு அதை கட்டளையாய் கொடுத்திருக்கிறார். அதுதான் நம்ம கொண்டாட வேண்டிய காரியம். அதுதான் நம்ம செலிப்ரேட் பண்ணணும். அதுதான் நம்ம கிறிஸ்துவை மகிமைப்படுத்துறதுக்கு, பிதாவை மகிமைப்படுத்துறதுக்கு ஒப்பான காரியம். நாம் நம்முடைய பிறந்த நாளை செலிப்ரேட் பண்ணுகிறோம், நம்முடையதை காண்பிக்கிறோம். ஏனென்றால் இதெல்லாம் உலகத்து வழக்கம். ஆண்டவருக்கு வந்துட்டு நம்ம அந்த வழக்கத்துல ஒரு நாளும் விளக்கக்கூடாது. அது தேவனுக்கு பிரியம் இல்லை. தேவன் பேசினா நாம் உயிரடையணும், இல்லைன்னு சொன்னா நாம் அடியோடு வெட்டப்பட்டு அக்கினிக்குள்ள போடப்படுகிற காலங்கள் நெருங்கி வந்துட்டு. நீங்க எல்லாரும் மிக கவனமா இருக்கணும். யாரோட பேசுறா நீங்க இதைத்தான் பேசணும். தேவ வார்த்தையை தான் நீங்க பேசணும், வைராக்கியமா பேசணும். ஏனென்று சொன்னா இனி காலம் செல்லாது. நான் நம்மை சீராட்டி தாளாட்டின காலங்கள் முடிஞ்சு இப்போ நாம் கிறிஸ்துவை எதிர்நோக்கி போய் கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு காரியம் நான் உங்களுக்கு சொல்லிட்டு போற எல்லாத்தையும் காண்பிச்சுக்கிறோம். அப்போ சின்ன பட்டணம் பாருங்க, சின்ன பட்டணம், வேதம் தெளிவாய் சொல்லு, சின்ன பட்டணம் அது அங்கிருந்து தன்னுடைய குமாரனை கொண்டு வருகிறார். அப்போ பெத்லகேம், அவர் பிறக்கும் பொழுது பெத்லகேமிலே ஒரு நட்சத்திரம் உதிக்கிறது. அது அடையாளம். பெத்லகேம் 3 காரியங்களுக்கு நான் அடையாளமாக உங்களுக்கு காண்பிக்கிறேன். ஒன்று இஸ்ரவேலை அடையாளப்படுத்துகிறது, இன்னொன்று சபையை அடையாளப்படுத்துகிறது. பெத்லகேம் சபைக்கு அடையாளம். பின்பு நான் சொல்லும் பொழுது நீங்க புரிந்து கொள்வீங்க. அடுத்தது பெத்லகேம் புறஜாதிகளுக்கு அடையாளம். அப்போ அங்கே இருந்துதான் நம் தேவன் பிறக்கிறார். அங்கே இருந்துதான் தாவீதின் வேர் எழுந்து வருகிறது. அப்போ இந்த பெத்லகேமை சுற்றி நடந்த சில சம்பவங்களை நாம் பார்க்கணும் என்றால் ஆதியிலிருந்து நாம் இந்த சம்பவங்களை பார்க்க போகிறோம். முதலாவது ஒரு சம்பவத்தை பார்ப்போம். ஆதியாகமம் 35:19 வாசிங்க. இங்கே ஒரு காரியம் நடக்கும். அதுதான் முதலாவது பெத்லகேமை குறித்து எழுதப்பட்ட காரியம் வேதத்தில். எடுத்து வாசிங்க. அப்போ ராகேல் யாக்கோபின் இஸ்ரவேல் என்று அழைக்கப்பட்ட யாக்கோபின் மனைவி அங்கே பெத்லகேமுக்கு போகிற வழியில எப்ப அந்த இடத்திலே அவள் மரித்து போகிறார். ராகேல் என்று சொன்னால் பெண்ணாடு, அங்கே மரித்து போகிறார். ராகேலுக்கு 2 பிள்ளைகள், யோசேப்பும் பெஞ்சமின். அப்போ இங்கே ஒரு சம்பவம் நடக்கிறது. அடுத்தது நம்ம எல்லாருக்கும் தெரிந்த சம்பவம், சம்பந்தம் இல்லாத ஒரு அந்நிய ஸ்திரீ சபிக்கப்பட்ட ரூத் பெத்லகேமுக்குள்ள வருகிறார். பெத்லகேமுக்குள்ள அது அடுத்த காரியம் பெத்லகேமை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. அங்கே புறஜாதி சபிக்கப்பட்டவர், தன் கணவனை இழந்தவர் இப்போ வருகிறார். எங்கே வருகிறார்? அங்கே நவோமியோடு ரூத் வருகிறார். பெத்லகேமுக்குள்ளே வருகிறார். பெத்லகேமுக்குள்ளே வந்த ரூத்துக்கு எப்படி ஒரு சம்பந்தம் அங்கே தேவன் ஏற்படுத்துகிறார் என்று சொன்னால், ரூத் என்று சொன்னால் நண்பன் என்று அடையாளம். ரூத்துக்கு பேருக்கு நண்பன் என்று அர்த்தம். அப்போ அங்கே போவாஸ் என்று சொன்னால் வல்லமை உள்ளவன். போவாஸ் என்றால் வல்லமைக்கு அடையாளம். போவாஸ், நீங்க பாருங்க, சாலமோன் ஒரு தூணுக்கு போவாஸ் என்று பேர் வைக்கிறான். அது வல்லமைக்கு அடையாளம். அப்போ இந்த நண்பன் வல்லமை உள்ள ஒரு மனிதனோடு இணைகிறான். இதெல்லாம் நான் உங்களுக்கு சம்பவங்கள் சொல்லிக்கொண்டு பின்பாய் நான் சொல்கிறேன், காரியங்களை உங்களுக்கு காண்பித்துக் கொடுக்கிறேன். இப்போ அதே இடத்திலேயே தேவன் ஒரு மனிதனை தெரிந்து கொள்ளுகிறார். எந்த இடத்திலே? அடுத்த சம்பவம் நமக்கு தெரியும். சாமுவேல் 16:1 அங்கே எடுத்து வாசிங்க. அந்த வாசிங்க, நம்ம அந்த காரியங்கள் புரிஞ்சு கொள்றதுக்காக. இந்த பெத்லகேமை சுற்றி நடக்கிற சம்பவங்களுக்குள்ள தேவன் வைத்திருக்கிற காரியங்கள் தான் நாம் பார்க்க போகிறோம். ஒன்று சாமுவேல் 16:1. கர்த்தர் சாமுவேலை நோக்கி, இஸ்ரவேலின் மேல் ராஜாவாய் இராதபடிக்கு நான் புறக்கணித்து தள்ளின சவுலுக்காக நீ எந்த மட்டும் துக்கித்துக் கொண்டிருப்பாய்?
ஏற்றவனாய் தெரிந்து கொள்ள அவன்தான் தாவீது. அவனுடைய ஊர் பெத்லகேம். அங்கேயே அனுப்புகிறார் தன்னுடைய தீர்க்கதரிசியை அவனை அபிஷேகிக்கும்படியாக. நன்றாக விளைவுகளை பின்பா எல்லாத்தையும் நான் சொல்லுகிறேன். அப்போ அந்த காரியத்தை அங்கே அவன் செய்கிறான். அடுத்த ஒரு காரியம், அவன் அபிஷேகிக்கப்படுகிறான். அவனுடைய வாழ்க்கையிலே ஒரு கரடி, ஒரு சிங்கம், அதை எதிர்த்து அவன் வல்லமை கொண்டு கர்த்தருடைய அந்த மகிமையினால் ஜெயிக்கிறான். இதெல்லாத்தையும் நீங்க ஞாபகம் பண்ணிக்கொள்ளுங்க. நான் பின்பாக ஒன்றை விளங்கப்படுத்திக் கொள்வார். இந்த சம்பவங்களை மாத்திரம் நீங்க புரிஞ்சுக்கொள்ளணும். அதுக்கு தான் வசனங்களை வாசிக்க சொல்றேன். அப்போ அடுத்ததாக ஒரு சம்பவம் நடக்கிறது. 2 சாமுவேல் 23:15 வாசிங்க. 2 சாமுவேல் 23வது அதிகாரம் 15வது வசனம். அங்கே தாவீதின் காலத்திலே அந்த யுத்த நேரத்திலே ஒரு காரியம் நடக்கிறது. பாருங்க, இதெல்லாம் பெத்லகேம்ல நடக்கிற காரியங்களுக்கு பின்பாய் கர்த்தர் வைத்திருக்கிறதை நீங்க புரிஞ்சு கொள்ளணும். அப்பதான் தாவீது பெத்லகேமின் ஒளிமுக வாசலில் இருக்கிற கிணற்றின் தண்ணீரின் மேல் ஆவல் கொண்டு என் தாகத்துக்கு கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வருவான் யார் என்றான். அப்பொழுது இந்த 3 பராக்கிரமசாலிகளும் பெலிஸ்தரின் பாளையத்திலே துணிந்து புகுந்து போய் பெத்லகேமின் ஒளிமுக வாசலில் இருக்கிற கிணற்றிலே தண்ணீர் கொண்டு அவனிடத்தில் கொண்டு வந்தார்கள். ஆனாலும் அவன் அதை குடிக்க மனதில்லாமல் அதை கர்த்தருக்கென்று ஊற்றி போட்டு. ஆமென், ஆமென். கர்த்தருக்கு இந்த வசனத்தை நீங்க நல்லா ஞாபகம் கொள்ளுங்க. தாவீது அதை சும்மா ஊற்ற இல்லை. தன்னுடைய ஜீவனை வைத்து 3 பராக்கிரமசாலிகள். இப்ப பாருங்க, கிறிஸ்துடைய வாழ்க்கையை நான் 3 பேரை காண்பித்து கொடுக்கிறேன். இப்போ இந்த 3 பேர் தங்கள் உயிரை பணயம் வைத்து கொண்டு வந்ததை அவன் ஊற்றுகிறான். ஆஃபரிங் தேவனுக்கு அதை பலியாக கர்த்தருக்கென்று ஊற்றிட்டு அதை அவன் குடிக்க இல்லை. இப்போ இந்த காரியம் நடக்குது. அப்போ இன்னொரு விஷயம், இந்த பெத்லகேமை முதலாவதாக ஸ்தாபித்தவன் யார்? இந்த பெத்லகேம் என்ற இந்த பட்டணத்தை முதலாவது ஸ்தாபித்தவன் உடைய பேர் என்ன, அந்த பேருடைய அர்த்தம் என்ன என்பதை நாம் புரிந்து கொள்ள 1 நாளாகமம் 2:51 எடுத்து வாசிங்க. 1 நாளாகமம் 2வது அதிகாரம் 51வது வசனம். பெத்லகேமின் மூப்பனான சல்மாவும். ஆமென். பெத்லகேமின் மூப்பன். இது பெத்லகேமின் மூப்பன் என்றால் the father of Bethlehem, அதாவது பெத்லகேமுக்கு பிதா. அவன்தான் முதலாய் இந்த பெத்லகேம் என்பதை ஸ்தாபித்தவன் அவன்தான். சம்மா என்ற பெயருக்கு அர்த்தம் வஸ்திரம். அப்போ பிதாவுக்கு சமனாக அங்கே சம்மா அந்த பெத்லகேமை ஸ்தாபிக்க. அப்போ பரலோக பிதா எல்லாவற்றையும் தம் குமாரனை அனுப்ப முதலே திட்டம் பண்ணி பேரையும் வைத்திட்டார். அப்போ அந்த பேருக்கு சம்மா என்கிற மனிதனுடாக பெத்லகேம் என்று பதிவு பண்ணுகிறான். அந்த பெத்லகேம்ல இருந்துதான் நமக்காக ஒரு இஸ்ரவேலை ஆளோர் ராஜாவாய் தாவீதை கொடுத்தார். பின்பாக சர்வத்தை ஆளுகிற தம் குமாரனை ராஜாவாய் இந்த பூமிக்கு கொடுத்தார். அப்போ இந்த பெத்லகேமை உண்டாக்கினவன் சம்மா. அவன் சம்மா என்ற பேருக்கு அர்த்தம் வஸ்திரம். ஆகவே அவன் தான் பெத்லகேம் எல்லாருக்கும் பிதா என்று அதை ஸ்தாபித்தவன். இன்றைக்கு சபையை ஸ்தாபித்து இன்றைக்கு சபையில சொல்றாங்க தானே, நான் தான் ஃபவுண்டர், நான் தான் இதை ஸ்தாபித்தவர். அப்போ அதற்கு ஒப்பாக அந்த பட்டணத்தை முதலாவதாய் ஸ்தாபித்தவன் சம்மா. இப்போ இதுதான் ஒரிஜினல் பெத்லகேம். யோசுவா காலத்தில் ஒரு பெத்லகேம் வருகிறது. அதை நம்ம பார்த்தோம் என்றால் அது போலியான பெத்லகேம், அது பின்னாலே இல்லாம போயிட்டு. அதை நாம் பார்ப்போம். யோசுவா 19:15-16 வாசிங்க. இதுக்குள்ள ஒரு கோத்திரத்தை பிரித்து கொடுக்கும்போது ஒரு கோத்திரம் அனுப்பப்படுகிறது. யோசுவா 19வது அதிகாரம் 15-16. காத்தாத், நகரால், சின்ரோன், இதாலா, பெத்லகேம் முதலான 12 பட்டணங்களும் அவைகளின் கிராமங்களும் செபுலோன் புத்திரருக்கு அவர்கள் வம்சங்களின்படி கிடைத்த சுதந்திரம். இப்போ இங்கே கானானை அவர் பிடித்த பொழுது அங்கே இந்த பெத்லகேம் என்று இன்னொரு பெத்லகேமும் இருக்கிறது. அது செபுலோனுக்குரிய அந்த கோத்திரத்துக்குள்ளே வந்து அது பின்னாலே அதன் பேர் மாற்றப்படுகிறது. அந்த பெத்லகேம் இல்லாம இதை ஏன் நான் சொல்லுறேன்னா பின்பை நீங்க புரிஞ்சு கொள்வீங்க. அப்ப 2 பெத்லகேம் வேதத்துல சொல்லப்பட்டிருக்குது. ஒன்று தேவனே முன்குறித்த தெரிந்து கொண்ட பெத்லகேம், இன்னொன்று காலப்போக்கிலே பேர் அழிந்து போன ஒரு பெத்லகேம்.
அது பின்னாலே மாற்றப்பட்டு அது போய்விட்டது. அப்போ அடுத்ததாக இன்னொரு காரியம், இந்த பெத்லகேமில் தாவீதின் அந்த கோத்திரத்தில் முதலாவதாய் தாவீதுக்கு பின்பாக சாலமோன் என்கிற அவனுடைய காலம் எல்லாம் தேவன் சமாதானத்தை கொடுக்கிறார். தாவீது நிமித்த பின்னாலே அவன் வழுவி போனபடியினால் அவனுக்கு பிறந்த குமாரன் 2 நாளாகமம் 11:5 வாசிங்க. இவன் எப்படிப்பட்டவன் என்பது காண்பித்துக் கொடுக்கிறேன். இதுக்கு பின்பாக காரியம் இருக்கு. 2 நாளாகமம் 11வது வசனம் 5:6 வாசிங்க. ரெகெபியாம் எருசலேமின் வாசமாயிருந்து யூதாவிலே அரணான பட்டணங்களை கட்டினான். அவன் பெத்லகேமும் ஏத்தாமும் ரெக்கோவாவும் பெத்சூரும் சோகோவாவும் அதுல்லாமும் காத்தும் மரோசாவும் சீப்பும் அதோயிராயும் லாகீசும் அசோரும். இப்போ இது ரெகோபெயாம் யாருடைய குமாரன்? சாலமோனுடைய குமாரன். இவன் எப்படி தந்த பட்டணத்தை அரணாய் கட்டுகிறான், விதப்படுத்துகிறான். அதிலே 12 வாசிக்க 2 நாளா 12 தெளிவா இருக்கு. ரெகொபெயாம் ராஜ்யத்தை திடப்படுத்தி தன்னை பலப்படுத்திக் கொண்ட பின் அவனும் அவனோட இஸ்ரவேலர் அனைவரும் கர்த்தருடைய நியாயப்பிரமாணத்தை விட்டு விட்டார்கள். இப்போ இவன் எல்லாத்தையும் அரணாய் எங்கே தேவன் கொடுத்த அந்த தாவீது நிமித்தம் கொடுத்த விளக்கின் நிமித்தம் அவனுக்கு 2 கோத்திரத்தை விட்டு கொடுக்கிறான். அந்த கோத்திரத்தில் அவன் எல்லாத்தையும் ஸ்திரப்பட்டு எல்லாம் ஸ்தாபித்துட்டு அவன் விட்டுட்டான். எதை விட்டுட்டான்? தேவனுடைய நியாயப்பிரமாணங்களை விட்டுட்டான். அவன் ஒரு பொல்லாத மோசமான ராஜா ரெகொபெயாம். நன்றாய் நீங்க வாட்சி பார்க்கலாம், வேதத்தில் உங்களுக்கு ரெகொபெயாமுடைய காரியங்களை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நன்றாய் தெரியும். அவன் பின்பாய் அவனுடைய குமாரன் அபியா எழும்புகிறான். அவன் கொஞ்ச காலம் கர்த்தரோடு இருந்து பின்பாய் அவன் மரித்து போகிறான். இப்போ இந்த நகரம், அதாவது எருசலேம் தாவீதின் நகரம். தாவீதின் நகரம் பழைய ஏற்பாட்டுக்கு நிலை. தாவீதின் நகரம் என்றா பழைய ஏற்பாட்டுக்கு நிலை. புதிய இதுல அது புதிய ஜெருசலேமா மாறி தாவீதின் நகரம் நம்ம பழைய ஏற்பாட்டுக்கு அது நிழலா இருக்குது. இப்போ நமக்கு தெரியும், கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்த பொழுது நம்ம எல்லா வசனத்தையும் பார்க்க தேவையில்லை. முதலாவதாக குடிமதிப்பு எழுதும்படியாக அவர்கள் கடந்து வாராங்க. அங்கே யார் என்று சொன்னா நாசரேத்துல இருந்து மரியாளும் யோசேப்பும் கடந்து வராங்க. இப்போ இவங்க கிட்டத்தட்ட இவங்க நாசரேத்துல இருந்து இவங்க தங்களுடைய அந்த பெத்லகேம் அங்கதான் அவங்களோட இடம். அப்போ அவன் அகஸ்துவேரான் கட்டளை கொடுக்கிறான், எல்லாரும் நீங்க அந்தந்த காலத்துல அந்த உங்களுடைய ஆடு மாடுகள் எல்லாத்தோடையும் அந்த உங்களோட சொத்தோட வந்து எல்லாத்தையும் பதியணும். இதான் முதல் சென்சர், முதல் பதிவு அன்றைக்கு தான் நடக்குது. இப்போ இவங்க 2 பேரும் கிட்டத்தட்ட நாசரேத்துல இருந்து பெத்லகேமுக்கு வாரன்னு சொன்னா சாதா இப்ப இந்த நாட்டில் மாதிரி பிரயாணம் இல்லை, பெரிய கடுமையான ஒரு பிரயாணம். அப்போ கிட்டத்தட்ட 7 நாள், கிட்டத்தட்ட ஒரு 90 மைல் நீங்க இதுல எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும், 90 மைல் 90 மைல் நாசரேத்துக்கும் பெத்லகேமுக்கும். அப்போ அவங்க நடந்து இதுல வர்றபடியே 7 நாட்கள் சென்றது. இந்த 7 நாட்களிலேயும் இவங்க கடந்து வந்த 7 விதமான இடங்கள் என்றா இஸ்ரேல் பள்ளத்தாக்க கடந்து வராங்க, பின்பா யோதான கடந்து வராங்க, ஜெரிக்கோவை கடந்து வராங்க, ஜெருசலேமை கடந்து பெத்லகேமுக்குள்ள வராங்க. இப்போ 7 காரியங்களை கடந்து சமாரியாவுக்குள்ளால இவங்க வந்து இந்த பெத்லகேமுக்குள்ள வந்து அடைகிறாங்க. அப்போ அன்றைய இதுபடி ஜனங்கள் இப்ப சொல்றாங்களே, குளிர் காலத்துல குளிர் விழும் சில்லண்டு குளிர் காட்டு வீசு நேரம் வந்து மீட்பர் பூமியில் வந்து புதித்தார்கள், எல்லாம் பொய்ப்பாட்டம். ஏனென்று சொன்னா நீங்க எடுத்து பார்க்கலாம், காலநிலைகள் இந்த காலத்தில் இந்த டைம் சரியான குளிர்காலம். அப்போ இந்த இதுகளெல்லாம் சென்சர் எடுக்கிறதுக்கு ஜனங்களை இன்னொரு பட்டணம் விட்டு அவங்களோட பட்டணம் நடத்துறதுக்கு அது ஏற்ற காலம் இல்லை. என்ற பிரயாணங்கள் சரியான கஷ்டம் நினைக்கிறமா இந்த காலத்துல நவீன வசதி இல்லை, வெளிச்சம் இல்லை, விளக்கு இல்லை. அப்போ அது குளிர்காலத்துல இயேசு பிறக்கவே இல்லை. நன்றாக அகஸ்து ராயன் வந்து தன்னுடைய பேரைத்தான் ஆகஸ்ட் மாதத்துக்கு வைத்தான். அப்போ அந்த அவங்களுடைய கேலண்டரின் படி அவன் அதை வச்சிட்டு தான் அவன் குடிசன மதிப்பு எழுதணும் என்று சொல்லி கட்டளை கொடுக்கிறான் ரோம்ல இருந்து. அப்போ அது கிட்டத்தட்ட வரலாற்று கணிப்பின்படி அவர் சொல்றாங்க, அது செப்டம்பர் அக்டோபர் மாசத்துக்குள்ள, செப்டம்பர் அக்டோபருக்குள்ள இருக்கு. அதுதான்
அந்த டைம். அதுக்குறாங்க நவம்பர் டிசம்பர்லாம் பயங்கர குளி. மேய்ப்பர்கள் மந்தையில கொண்டு போய் ஆடுகளை மேய்க்க முடியாது. அப்போ நீங்க இஸ்ரவேல் இதை எடுத்து பார்த்தீங்கன்னா மார்ச்ல இருந்து அந்த அக்டோபர் காலப்பகுதியில் தான் அவங்க ஆடுகளை வெளியில கொண்டு போய் மேய்க்க முடியும். ஏன்னா அதுக்கு சரியான குளி. நம்ம நினைக்கிற மாதிரி இப்ப காலையில இதா இருந்தாலும் அங்கே இஸ்ரவேல்ல காலையில வித்தியாசம். பாலைவனம் பயங்கர குளி. அப்போ அந்த டைம்ல தான் இயேசு பிறக்கிறார். நம்முடைய தவறுகளை தேவன் காண்பித்து கொடுக்கும் பொழுதுதான் நமக்கு தெரியும். அப்போ எவ்வளவு தவறான ஒரு காரியத்தை தன்னுடைய சபையாகிய பெத்லகேமுக்குள்ள தன்னுடைய சபைக்குள்ள அவர்கள் வீட்டுக்குள்ள நடத்துறாங்கன்றது தேவன் அறிவு இருக்கு. அப்போ நமக்கு தெரியும் அங்கே பிறந்த மெல்லிய வஸ்திரத்திலே அவர் சுத்தி வைக்கப்பட்டது என்னத்துக்காக, அது முதலாவது பிறந்த அந்த ஆடு அது பலி கொடுக்கப்படுறதுக்காக. இதெல்லாம் நம்ம முதல் தியானிக்கு அநேக காரியம் நான் உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். அப்ப அதெல்லாம் நமக்கு தேவை. அது யூத முறைமையின்படி பின்பாய் மரணத்துக்கு பின்பாக அந்த வஸ்திரம் மெல்லிய வஸ்திரம், அது நான் சொல்லிக் கொடுத்தேன் பரிசுத்தவான்களுடைய நீதிக்கு அடையாளமாய் அப்படி ஒரு வஸ்திரம். பின்பாய் அவரை முன்னணையிலே கிடத்திருந்தாங்க. முன்னணை என்று சொன்ன அந்த ஆடு மாடுகள் வைக்கோலை சாப்பிடுற ஒரு தொட்டி மாதிரி கட்டி வைத்திருக்க இடத்துல தேவன் இருந்தார். இதெல்லாம் நமக்கு தெரியும். நாம் எல்லாத்தையும் நான் உங்களுக்கு காண்பித்து கொடுத்திருக்கிறேன். அப்போ ராக்கேலுடைய கோத்திரத்திலே பெஞ்சமின் கோத்திரம் என்று ஒன்று எழுதுகிறேன். யோசேப்புடைய கோத்திரம் அங்கே எப்ராயிம் மனாசையை பிரிகிறது. அப்போ இங்கே ராக்கேல் அங்கே வழியிலே சாக அங்கிருந்து எழுப்பின பெஞ்சமினுக்கு அவள் வைத்த பேர் வேற. துக்கத்தோடு பெற்றேன் பேர் வைக்கிறான். தகப்பன் வைக்கிறான் பிரியமான குமார் என்று. அப்போ அங்கே பெண்ணாடாக அங்கே காண்பிக்கப்படுகிற ராகேல் இடத்துல இருந்து பிறந்தது நமக்காக ஒரு உன்னதமான தேவனுடைய குமார். அவர் நமக்காக அவருடைய நேசகுமாரனை கொடுக்கிறார், பெஞ்சமினை கொடுக்கிறார். பெஞ்சமினுக்கு அர்த்தம் நீங்க அடிச்சு பாருங்க, உங்களுக்கு தெரியும். பெஞ்சமின் எப்பொழுது பிதாவின் வலது பாசம் பிதாவோடு இருப்பான், அவன் சுகித்திருப்பான். அப்போ அவனுடைய அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை உடையவன் பெஞ்சமின். அப்போ அந்த ஆசீர்வாதத்தை நமக்கு கொடுக்க வந்த கர்த்தர் தான் நம்முடைய இயேசு ராஜா. நன்றாக விளங்கிக் கொள்ளுங்க. அப்போ அவருடைய முதலாவது அடையாளமே என்ன? தாழ்மை. அப்போ ஒரு சபைக்குள்ள இருக்க வேண்டிய ஒரு தேவ பிள்ளைக்குள்ள அவர் கொடுக்க விரும்புகிற காரியம் என்ன? தாழ்மை. அப்போ அந்த தாழ்மை இல்லாம போகும் பட்சத்துல அந்த சபை பலவிதமான தடுமாற்றங்களுக்குள்ள பல காரியங்களுக்குள்ள போயிடும். அப்போ அவருடைய பிறப்பே தாழ்மையில தான் இருந்தது. அவருடைய பிறப்பு பாருங்க, சாதாரணமான ஒரு பிறப்பு. நாமெல்லாம் கூட ஹாஸ்பிட்டல்ல பிறந்திருக்க, நாமெல்லாம் பல இடங்கள்ல பலவிதமாய் பல வசதிகளோடு பிறந்தோடனே இந்த காலத்துல பிள்ளைக்கு வேறுக்க வேண்டிய ஏசி போடுறாங்க, புள்ள படுக்குதுன்றதை மானிட்டர் பண்றதுக்கு, மானிட்டரைஸ் பண்றதுக்கு, அதை வீடியோல பார்க்கறதுக்கு, இப்படி பல நவீன வசனம். பாருங்க தேவன் தன் குமாரனை எப்படி அனுப்பினார். அப்போ தேவன் தன் சபை இடத்துல தன் மனவாட்டி இடத்துல விரும்புகிற முதன்மையான காரியம் என்ன தெரியுமா? தாழ்மை. அந்த தாழ்மையை அடையாளமாத்தான் தேவன் சிறு பட்டணமாகிய பெத்லகேமிலே அங்கே இருந்து வந்த 3 பேர்ல இந்த நீங்க வேதத்தை தியானித்து பார்த்தீங்கன்னா 3 பேருக்குள்ள தாழ்மை மிக மிக மிகவும் பெரிதா இருந்தது. முதலாவது ஆபிரகாம் நான் தூளும் சாம்பலுமான மனிதன் ஆண்டவரே தன்னை சாம்பலுக்கு தான் எங்கிருந்து எடுக்கப்பட்ட அந்த இடத்துக்கு நேராக தாழ்த்தி தேவனோடு பேசுகிறான். அதே போல மோசே சொல்லுகிறான், மோசே குறித்து தேவனை சொல்லுகிறான், சாந்த குணமுள்ள அவ்வளவு தாழ்மை உள்ளவன் மோசே. பின்பாக தாவீது அப்படியே போய் விழுந்துட்டான் தேவனுடைய சமூகத்தில், எதிர்த்து நிற்க இல்லை. அப்போ இந்த 3 பேர் 3 பராக்கிரமசாலி. ஆம், 3 பராக்கிரமசாலி. இந்த பின்னாலே இதை நான் உங்களுக்கு காண்பித்து கொடுக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையில 3 பேர் கிரியை நடத்துறாங்க. எப்படி நடத்துறாங்க பாருங்க. தேவனுக்காக மோசே ஒரு ரட்சகனாய் தேவனை ஏற்படுத்துகிறார், தாவீதை ஒரு ராஜாவை அடையாளப்படுத்துகிறார், ஆபிரகாமை பிதாவாய் அடையாளப்படுத்துகிறார் சகல கோத்திரங்களுக்கு. இப்போ தேவ திட்டத்தை நீங்க புரிஞ்சு கொள்ளணும். அப்போ தேவன் தாழ்மைக்குள்ள வைக்கிறது அவருடைய திட்டம். எனக்குள்ள உங்களுக்குள்ள தாழ்மை இல்லை, நானும் நீங்களும் எங்களை மகிமைப்படுத்தி எங்களை முன்னுக்கு வைத்து காரியங்கள் செய்வோம் என்று சொன்னால் தேவனிடத்தில் தான் எல்லாத்தையும் பெற்றுக் கொண்டிருக்கிறோம். நம்ம ராஜ்யத்தை தேவனிடத்தில் பெற்றுக்கொண்டு ராஜாக்கள் என்று சொல்லுகிறோம். நாம் ராஜ்யத்தை ஊழியத்தை பெற்றுக்கொண்டு நம்மை தேவனுடைய மெய்ப்பர்கள் என்று சொல்லுகிறோம். அதே போலதான் நாங்கள் எங்களை மற்றவர்களுக்கு ஆசிரியர்களாய் படிப்பிக்கிற உபாத்தியர்களாய் தகப்பன்மாராய் காண்பிக்கிறோம். தவறு அல்ல. ஆனா மகிமை எல்லாம் யாருக்கு போகணும்? அவருக்கு. அவர்கிட்ட இருந்து நம்ம பெற்றுக் கொண்டிருக்கிறோம்.
பிதாவிடத்திலிருந்து அதை பெற்றுக்கொண்டு வந்தவர் அப்படித்தான் இந்த பூமியில நடந்தார். அப்போ நாம் அப்படி நடக்கணும். அதுக்காகத்தான் தேவன் அவருடைய அப்பத்தின் வீடு. அப்போ நாம் அவருடைய வீடு, தேவன் வாசம் பண்ணுகிற வீடு. நமக்குள்ள அந்த தாழ்மை இருக்கணும். அந்த தாழ்மை இருந்தால் தான் அந்த அப்பம் நமக்குள்ள ஜீவனாய் வெளிப்பட முடியும். அந்த அப்பம் வார்த்தையாய் வெளிப்பட முடியும். நமக்குள்ள தாழ்மை இல்லைன்னா நம்முடைய வார்த்தைகள் தாறுமாறு, நம்முடைய பிரசங்கம் தாறுமாறு, நம்முடைய ஊழியம் தாறுமாறு, எல்லாம் தாறுமாறா போயிடும். அப்போ தேவன் சபைக்கு கற்றுக் கொடுக்க விரும்புகிறார். தேவன் விரும்புகிறார் இப்படிப்பட்ட பொய்யான காரியங்கள் வேண்டாம். பாருங்க, யோபு 23:12 எடுத்து வாசிங்க. யோபு சொல்லுகிறான், எப்படி நான் பிழைக்கிறேன் என்று. எடுங்க அந்த வசனத்தை வாசிங்க. ஹல்லேலூயா. யோபு 23வது அதிகாரம் 12வது வசனம். அவர் உதடுகளின் கற்பனைகளை விட்டு நான் பின்வாங்குவதில்லை. ஹல்லேலூயா. அவர் உதடுகளின் கற்பனைகளை விட்டு நாம் பின்வாங்குவதே இல்லை. எந்த நிலையிலிருந்து யோபு சொல்லுகிறார் நினைக்கிறீங்க? எந்த ஒண்ணுமே இல்லை, எல்லாம் போயிட்டு, எல்லாம் போயிட்டு. அதுதான் தாழ்மை. கிறிஸ்து தன்னுடைய மகிமையெல்லாம் துறந்து வச்சுட்டு வந்தார். நான் கூப்பிட்டா 12க்கும் அதிகமான லேகியோன் வருவான் என்று சொல்லி தேவனை சொல்லுகிறார். ஆனா அவர் செய்யவே இல்லை. கன்னத்தில் அறையிறாங்க, துப்புறாங்க, குட்டுறாங்க, எல்லாத்துக்கும் தன்னை விட்டு கொடுத்துட்டார். அதுதான் தாழ்மை. அதைத்தான் சபைக்கு மனவாட்டிக்கு சொல்லுகிறார். தாழ்மையா இருங்க, ஒருவருக்கு ஒருவர் நீங்க ஊழியம் செய்யுங்க, அப்பதான் நீங்க என்னுடையவர்கள். இன்றைக்கு சபை அதை செய்ய தவறிட்டது. சபை ஊழியம் செய்து சாத்தானுக்கு, பாகாலுக்கு, அஸ்தரோத்துக்கு. அப்போ சபையுடைய போக்கு மாற்றப்பட்டு விட்டது. வேத வசனத்தை நாம் ஆண்டவரின் வசனங்களை நோக்கி பார்த்தீங்கன்னா அதுக்குள்ள ஜீவனாகிய நான் வெளிப்படுவேன், என் ஆவி உங்களை உயிர்ப்பிக்கும். ஆனா பார்க்கிறது இல்லை, நாம் அதை தேர்றது இல்லை. அதனால நம்முடைய வாழ்க்கையெல்லாம் தடுமாற்றமாய் மாறி போயிட்டு. அப்போ நீங்க அதான் யாக்கோபு சொல்ற பிரமாண சுய பிரமாணத்தை நோக்கி பார்த்தீங்கன்னா தப்பிடுவீங்க. யாக்கோபு எழுதுகிறான். அப்போ இன்னொன்று யோவான் நமக்கு தெரியும். 6:51 எடுத்து வாசிங்க. 6:51 வசனம் யோவான் சுவிசேஷம். சில வசனங்கள் உங்களுக்கு காண்பித்து கொடுக்கிறேன். ஆண்டவர் சொல்லுகிறார் பாருங்க, தன்னுடைய வாயினால் சொல்லுகிறார். யோவான் 6:51. நானே வானத்தில் இறங்கிய ஜீவாப்பம். ஹல்லேலூயா. அவர் ஜீவாப்பம். அதான் அந்த பெத்லகேமுக்கு அர்த்தம். அவர் அப்பம். அந்த அப்பத்தை நமக்குள்ளே வைத்திருக்கிறார், நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். நாம் அப்பத்தை விட்டு கொடுக்க. ஆனா நம்ம இன்றைக்கு என்ன செய்யறோம்? நம்ம எதற்கு அழைத்தோம்? நம்ம அதை விட்டுட்டு என்னத்தை செய்து கொண்டிருக்கிறோம்? பாருங்க, கொலோசியர்ல பவுல் அழகாய் விளக்கம் கொடுக்கிறார். 1வது அதிகாரம் 6வது வசனம் எடுத்து வாசிங்க. அந்த நம்பிக்கையை குறித்து நீங்கள் முன்னமே சத்திய வசனமாகிய சுவிசேஷத்தினாலே கேள்விப்பட்டீர்கள். அந்த சுவிசேஷம் உலகமெங்கும் பரம்பி பலன் தருகிறது போல உங்களிடத்திலும் வந்து நீங்கள் அதை கேட்டு தேவ கிருபையை சத்தியத்தின்படி அறிந்து கொண்ட நான் முதல் அது உங்களுக்குள்ளும் பலன் தரும். ஆமென், ஆமென். இதுதான் எப்ப பிரார்த்தனை கனி கொடுக்கணும், பலன் கொடுக்கணும். அதுதான் அது கடிகாலம். தேவன் எந்த வாழ்க்கையில் உங்களோட வாழ்க்கையில் தேடி தேடி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு செகண்டும் வந்து பார்க்கிறார். நம்ம தனியாக இருக்கவங்கள பார்க்கிறார், நம்ம சபையில் நிற்கும் பொழுது பார்க்கிறார், நம்ம வேலை செய்யும் பொழுது பார்க்கிறார், போக்குல வரத்துல பார்க்கிறார். இது எந்த பலனை கொடுக்குது, எந்த கனியை கொடுக்குது? நான் என் சரீரத்தை, என் ஜீவ வார்த்தை அப்பத்தை விட்டு கொடுத்தேனே, இது விட்டு கொடுக்குதா? இல்ல அப்படியே விழுங்கிட்டு எல்லாத்தையும் தனக்கு என்று செய்து கொண்டிருக்குதா? தேவன் அழைத்த நோக்கம் விளங்கிக் கொள்வது. தன் குமாரனை அனுப்பினது இந்த உலகத்துக்கு போய் கனி கொடு. யாக்கோபே, நீ பூத்து குலுங்கி காய்த்து உலகெங்கும் பரம்பி கனி கொடுப்பார், உன் வித்துக்கள் தண்ணீர் மேலாய் பரவும் என்று தேவனே சொல்லுகிறார். இன்றைக்கு சபை சுவிசேஷம் அறிவிக்கிறதை விட்டுட்டாங்க, ஆத்மாவை குறித்த தாரத்தை விட்டுட்டாங்க. இப்ப நமக்கு வீடு கட்டுறோம், நமக்கு நம்ம தொழுவம் கட்டுறோம், நமக்கு இழிவான ஆதாயத்துக்கு மந்தையை தேடுகிறோம். எவ்வளவு பொல்லாத காலத்துல சபை வந்து நிக்குது. இப்ப ஆண்டவர் வந்தா நீங்க சற்று யோசிச்சு பாருங்க, சபைகள் தேவனோடு போக முடியுமோ? மனவாட்டியை கரம் கோர்த்து நீர் வரும் நாளிலே நான் கரம் அசைத்து உம்மை அன்பாய்
உங்களோடு சேர்வேன்னு சொல்லி பாடத்தான் முடியுமா? கேக் வெட்டுறீங்களே, ஏனையா கேக் வெட்டுறீங்க? நீங்க இயேசுக்கே சூனியம் வைக்கிறீங்களே. யோசிச்சு பாருங்க. பார்க்கக்குள்ள இதே துடிக்குது. இப்படிப்பட்டவங்க போய் 4 வார்த்தை கேட்கணும் என்று வருது, ஆனாலும் முடியல. ஜெபம் தான் பண்ண முடியுது. இப்படிப்பட்ட காரியங்களை இன்டர்நெட்ல பார்க்கக்குள்ள எனக்கு நான் எல்லாம் மனைவிடத்தில் சில காரியங்கள் சொல்லி துக்கப்படுவேன். என்ன ஆண்டவரே, என்ன நடக்குது? ஏன் உங்களுடைய ஜனங்கள் இப்படி இருக்கிறாங்க பாருங்க. அப்போ தேவன் கனி கொடுக்க நம்மை அழைத்திருக்கிறார். அப்போ நம்ம கனி கொடுக்காம நம்ம போய் நம்மளோட வாழ்க்கை பட்டு போய்கொண்டே இருக்குது. நம்ம பலம் கொடுக்கலன்னா நீங்க நினைக்க கூடாது, அது வெட்டுண்டு அக்கினியில போடப்படுறதுக்கு ஏதுவாய் போய்கொண்டிருக்கிறோம். அதைத்தான் பிலிப்பியர் 1:10 எடுத்து வாசிங்க. என்ன கனி என்று ஆண்டவர் சொல்லுகிறார் பிலிப்பியர்ல. எடுத்து வாசிங்க. பிலிப்பியர் 1 அதிகாரம் 10வது வசனம். தேவனுக்கு மகிமையும் துதியும் உண்டாகும்படி அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவினால் வருகிற நீதியின் கனிகளால் நிறைந்தவர்களாக. ஆமென். நீதியின் கனிகள், பரலோகத்தின் நீதி, தேவ நீதி, கிறிஸ்துவின் நீதி, ஆவியானவருடைய நீதி, பிதாவின் நீதியினால் நீங்க நிரம்பி இருந்து பலன் கொடுக்க. நாம அதெல்லாம் விட்டுட்டோம். ஆண்டவர் சொன்ன வார்த்தைகளுக்கு நம்ம இஷ்டம், நம்ம ஸ்டைல், நம்ம விருப்பம். இப்படித்தான் அன்றைக்கு தள்ளப்பட்ட காய் நோத்தின் இடத்துல போய் அந்த நோத்தின் இடத்துக்கு மனம் போன போக்குல வாழும். இன்றைக்கு கிறிஸ்தவத்தை கொண்டு வந்து நான் நோத் என்ற காயினுடைய பட்டணத்துக்கு என்றால் தேவனுடைய நீதியை நம்ம புரிஞ்சு கொள்ளணும். தேவன் நம்மை அழைத்தது கனி கொடுக்க. நம்மை பார்த்து எப்பா பிராத்த என்று சொல்லுகிறார். நம்மை பார்த்து என் பெத்லகேமே என்று சொல்லுகிறார். ஆனா நம்ம பெத்லகேமா இல்ல, நம்ம எப்பா பிராத்த போலையும் இல்ல, நம்ம கனியும் கொடுக்கிற இல்ல, தேவனுடைய அப்பத்தின் வீடு நம்ம இடத்துல இல்ல. யோசிச்சு பாருங்க, நம்ம எங்க நிக்கிறோம் பாருங்க. தேவன் சபைக்கு வைத்தது இடுக்கமான வாசல், பரலோக வாசல் இடுக்கமான சொல்ல சீசனுக்கு சிலர்லாம் குறைப்போம். அப்போ அதுக்கு தான் நம்ம அழைத்து இருக்கிறோம். அதுக்கு நம்ம போர் என்று சொன்னா நமக்குள்ள என்னென்ன பின்பாய் சொல்லிக் கொடுக்கிறேன். அப்போ நன்றாக விளங்கிக் கொள்ளுங்க நீதி. ஆமைதான் அவர் தன்னுடைய மலை பிரசங்கத்திலே 5 வீட்டிலே வாசிங்க. சாந்த குணமுள்ளவர்கள் பூமியை சுதந்தரிப்பார்கள். தேவ சித்தமே அதுதான், நம்மை தாழ்த்தி இந்த பூமியை தமக்காய் சுதந்தரிப்பது. நம்ம அதை செய்யறது இல்லை. ஆண்டவரை சொல்லுகிறார். மத்தேயு 11:29 எடுத்து வாசிக்க நலமா இருக்கும். எடுத்து வாசிக்க. தேவன் சொல்லுகிறார் தன் குணத்தை குறித்து. மத்தேயு 11:29 நமக்கு தெரிந்த வசனம். நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன். ஆமென். நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன். தேவன் சபையை எதிர்பார்க்கிறது சாந்தமும் மனத்தாழ்மையும். என்ற இளைப்பாறுதல் பண்ண அழைத்து வரணும். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களை கொண்டு வந்து இளைப்பாறுகிற இடத்துல வைத்து காயம் கட்டணும். சபை இன்றைக்கு கூத்து கும்மாளம், இன்றைக்கு டான்ஸ், இன்றைக்கு என்னென்னவோ பரதநாட்டியம், அந்த நாட்டியம், கண்டியன் நாட்டியம், இந்த நாட்டியம், மரங்கள் கொடிகள் எட்டெல்லாம் ஏதோ எல்லாம் கொண்டு வச்சுட்டான். வெளியிருந்து வருவன் பார்க்கிறான். அவன் என்ன இங்கே வந்தா அவனுக்கு நம்ம சொல்லக்கூடிய அளவுக்கு நம்ம வஸ்திரங்கள், மினுக்கு வஸ்திரங்களும் உடைகளும் அலங்காரங்களும் அவங்கள கலங்கி போக பண்ணுது. விட்டுட்டு ஓடிடுறாங்க. அப்போ தேவன் பார்க்கிறார். என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்க இல்லையே, என் சித்தத்தை செய்யலையே, என் பெத்லகேமே என்ன செய்கிறாய், என் எப்பா பிரார்த்தனை நீ என்ன செய்கிறாய் என்றுதான் நான் இருக்கு. கனியும் இல்லை உன்னிடத்துல, அப்பமாகிய என் வார்த்தையும் இல்லை, என் ஜீவனும் இல்லை, ஏதோ நான் செய்து கொண்டிருக்கிறீ. அப்போ நம்ம தேவன் அழைக்கிறார், கனி கொடுக்க அழைக்கிறார், தம்முடைய பெத்லகேமாய் அழைக்கிறார், அப்பத்தின் வீடாய் அழைக்கிறார், நம்மை அவருடைய பாப்பிரத்தாய் அழைக்கிறார். நாம் அதை புரிந்து கொள்ளணும். அதுதான் அனாதி தீர்மானம் தேவனுடைய. எவ்வளவு துக்கம் யோசிச்சு பாருங்க, எவ்வளவு துக்கம். தேவன் நம்மிடத்தில் என்னத்தை எதிர்பார்க்கிறார்? அவரை பல இடத்துல பணிவை எதிர்பார்க்கிறார், நம்முடைய பொறுமையை எதிர்பார்க்கிறார், மனம் திரும்புதலை எதிர்பார்க்கிறார், பரிசுத்தத்தை எதிர்பார்க்கிறார், வார்த்தையினால் பலன் கொடுப்பதை எதிர்பார்க்கிறார், சுத்த இருதயத்தை எதிர்பார்க்கிறார், நற்கிரியைகளை எதிர்பார்க்கிறார். இதெல்லாம் இருக்குதா?
நமக்கு தனக்கு எப்ராயிம் கனி கொடுத்து கொண்டிருக்கிறான். எப்ராயிம் கொடுத்து போயிட்டான், திருப்பி போடப்படாத அப்பம். அப்படித்தான் நம்ம பார்த்து ஆண்டவர் சொல்லுவார். நன்றாக விளங்கிக் கொள்ளுங்க. தாவீது கிறிஸ்துக்கு முன்னாடி ஆழமானோம். நான் இப்போ சில காரியங்களுக்கு விளங்கப்படுத்தி நாங்கள் முடிக்க போகிறோம். தாவீது கிறிஸ்துக்கு முன்னாடி ஆழம். அதே பெத்லஹேம்ல பிறந்த தாவீது மேய்ப்பன். பெத்லஹேமில் தான் நமக்கு ஒரு மேய்ப்பர் கொடுக்கப்பட்டார். உலகத்துக்கே ஒரு மேய்ப்பர் கொடுக்கப்பட்டது. அற்பமா எண்ணப்பட்ட சிறிய பட்டணமாகிய, அறியப்படாத பட்டணமாகிய பெத்லஹேம்ல இருந்து சம்மா அந்த மூப்பன் பிதாவை போல அங்கே செயல்பட்டு அந்த பட்டணத்தை உருவாக்கி, பிதாவை பெத்லஹேம் என்று பெயர் வைத்து உருவாக்கி அந்த பட்டணத்தில் தன் குமாரனை பிறக்க பண்ணுகிறான். இதெல்லாம் சாதாரணமான காரியம் இல்லை. இதெல்லாம் அவருடைய அநாதி தீர்மானம் என்றா உலகம் உண்டாக்குறதுக்கு முன்பே என்று அவர் அநாதியாக இருக்கிறார். நம்ம இன்னைக்கு அந்த அநாதி தேவனுக்கு தான் பரிதாபம். கிறிஸ்துமஸும் இந்த பிறந்த நாள் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். யோசிச்சு பாருங்க. அப்போ தாவீது வாழ்க்கையில சிங்கம் கரடி வந்து அவனே சொல்றான், ஆடுகளை, அந்த ஆடுகளுக்காக சிங்கத்தோடும் கரடியோடும் போராடி அவன் தன்னுடைய ஆடுகளை மேய் அங்கே இருந்து மீட்டுக் கொள்கிறான். நம் கர்த்தரும் பரிசேயர்களும் நியாய சங்கத்தாசிரியர்களும் இப்படி பட்டவர்களோடு போராடி பேசுகிறார். சந்தை வழிகளில் உங்களுக்கு மகிமை தேர்றீங்களே, என் ஜனங்களை பாருங்க, நீங்க குருடராய்ந்து வழிகாட்டுறீங்க என்று போராடினான். இன்றைக்கு சபை அந்த போராட்டத்தை விட்டுட்டு இன்றைக்கு எல்லாரும் வாங்க, எல்லாரும் ஒன்றா கை கோப்போம், எல்லாரும் ஒன்று வாங்க வாங்க, பிரச்சனை இல்லை, நம்ம எல்லாம் ஒன்றா தான் இருக்கிறோம். நீங்க இவருக்கு பொன்னாட போர்த்துங்க, நான் உங்களுக்கு பொன்னாட போர்த்து. அரசியல்வாதியை வந்து அவருக்கும் பொன்னாட போர்த்தி அவரையும் பலிபடுத்த வச்சு 4 வருஷம் அவர் வந்து அவருக்கு என்னென்ன இது பைபிள் என்னென்னே தெரியாது, சொல்றத சொல்லி கையை தட்டி அப்புறம் வந்து அவர் ஆசீர்வாதித்து ஒரு ஜெபம். யோசிச்சு பாருங்க, சபங்க போயிட்டு ஆண்டவர் போராடினார். பரிசேர அனுமதிக்க இல்லை, மாயக்காரன் சொன்னார், விபச்சார சந்ததி என்று சொன்னார். நம்ம சொல்லுவோமா? சபை செய்ய வேண்டிய காரியங்கள் எவ்வளவு பாருங்க. எதையெல்லாம் விட்டுட்டு சபை என்னத்தை செய்து கொண்டிருக்கின்றதை பாருங்க. இன்றைக்கு சபைக்குள்ள பிஷப், கார்டினல் இதெல்லாம் நமக்கு தேவையில்லை. ஆண்டவர் எந்த பட்டத்தையும் வச்சுக்கொண்டு அவர் வந்த வார்த்தை, தேவனின் வார்த்தை, அதைத்தான் கொடுத்திருக்காங்க நம்மளோட கையில். யோசிச்சு பாருங்க. 3 பேர் அன்றைக்கு 3 பலசாலிகள் தாவீதுக்கு உதவியாய் அந்த தண்ணியை கொண்டு, அதே போல அவருடைய இரத்தத்தை ஊற்றும்படியாய் 3 பேரை தேவன் பயன்படுத்துகிறார். யூதாஸ், நம்ம தேர்ந்தெடுக்கிறோம், காய்பா அண்ட் பிலாத். 3 பேர் தான் அவரை மரணத்துக்கு ஏதுவாய் தீர்க்கிறார்கள். யூதாஸ் காட்டி கொடுக்கிறார், காய்பா அதற்கு சாட்சி போயிருக்கிறார், பிலாத்து தீர்த்து விட்டார். அப்போ அதே இரத்தத்தை ஜெருசலேம்ல பாளையத்துல ஊற்றுகிறார். தன்னுடைய சரீரத்தில் இருந்து இரத்தத்தை நமக்காய் ஊற்றுகிறார். அதற்கு ஒப்பாகத்தான் கர்த்தருக்கென்று, அது கர்த்தருக்கென்று தன் பிதாவின் நிமித்தம் ஊற்றுகிறார். ஆகையால் வேதம் ஆவியானவர் ஆச்சரியமாய் கர்த்தருக்கென்று ஊற்றினால் எழுதி வைத்திருக்கிறார் வேதத்தில். நம்ம அதே போலதான் நம்ம புறஜாதி சபிக்கப்பட்ட ஜனம் ரூத்த போல. இப்போ அங்கே பெத்லஹேமுக்கு வந்த முதலாவது அந்த ராக்கேல் தன்னை அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்கள் அங்கே வாசம் பண்ணினாலும் அவங்க இன்னும் தேவ ராஜ்யமாகிய சபைக்குள்ள பிரவேசிக்க போற வழியிலே மறித்து போறாங்க. ஆனா நம்மையோ நேரடியாக கொண்டு வந்து தம்முடைய போர்வைக்குள்ள போவாஸ் வல்லமையின் கர்த்தர் நம்மை பார்த்து சகோதரர்களே, நண்பர்களே, பிள்ளைகளே என்று அப்படியே அழைத்து கொண்டார். போவாஸ் பாருங்க, ரூத்தோடு உறவாடும் போது, மகளே, தேவனுக்கு வந்து உனக்கு நல்ல வளம் கிடைக்கும் என்று சொல்லுகிறான். உன் காரியத்தை நான் உடனே செய்வேன் என்று சொல்லுகிறான். தேவன் நமக்காக உடனடி செய்தான். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எத்தனை 1000 வருடங்கள் விட்டார். யோசிச்சு பாருங்க. தேவனுடைய வழிநடத்தல் அவருடைய வேதத்துக்குள்ள வைத்துக்கிற ஆச்சரியமான காரியங்கள். அப்போ முதலாவது ஒரு ஆடு பலியாகிறது. நான் போற வழியில அதே மாதிரி தான் பெண்ணா அவர் ஆடாய் வந்து பலியானார். அங்கே பலி செலுத்தப்படுகிறது முதல் பெண்ணாடு. அப்போ கிறிஸ்து நமக்காய் பலியானார். போற நம்மை உள்ளுக்குள்ளே எடுத்துக் கொள்ளும்படியாய், தன்னுடைய சபையாகிய அப்பத்தின் வீட்டுக்குள்ளே நம்மை சேர்த்துக் கொள்ளும்படியாய் நமக்காய் பலியாயிட்டார். வல்லமையுள்ள கர்த்தர். யோசிச்சு பாருங்க, சாதாரணமாய் அல்ல, சல்மா என்கிற வஸ்திரத்தை, ரட்சிப்பின் வஸ்திரத்தை நம்மேலே போத்தினார் பிதா. அந்த வஸ்திரத்தை நமக்கு போத்தினார் தன் குமாரனூடாக.
அப்போ எல்லாத்திலையும் தேவனுடைய காரியம் இருக்குது. அப்போ முதலாவது பெத்லகேம் தான் உண்மையான சபை. இந்த இரண்டாவது பெத்லகேம் தான் பாபிலோன். பாபிலோன் தான் முழு மதங்களும் முழு வேண்டாத அந்நிய காரியங்களை சத்துரு கொண்டு வந்தான். ஆகினால் மகா வேசி என்று எல்லாருக்கும் தாய் என்று அங்கே தேவன் பாபிலோனை அடையாளப்படுத்தி காண்பிக்கிறார். அது அழியும். ஒரு பெத்லகேம் அவருடைய சபை மாத்திரம்தான் நிலைக்கும். அதுக்கு தான் என்னை உங்களை அழைத்திருக்கிறார். தன்னுடைய ஜீவனை ஊற்றி அழைத்திருக்கிறார். அப்போ போலி சபை இன்னைக்கு பாருங்க, சத்துரு கடந்த வாரம் சொல்லிக் கொடுத்தேன், நிறைய சபைகளை கணக்கண்டு நிறைய மனவாட்டிகளை வைத்திருக்கிறார். நம்முடைய கர்த்தர் ஒரே மனவாட்டியை உடையவர். யோசிச்சு பாருங்க, போவாசுக்கு எவ்வளவு செல்வம் சொத்து இருந்தாலும் அவருக்கு ரூத் புறஜாதி அவளை அப்படியே சேர்த்துக்கொண்டு அவளுடைய எல்லாம் தனதாக்கி தன்னுடைய அவளுக்கு கொடுக்கிறான். இதுதான் கிறிஸ்து நமக்காய் செய்த காரியம். சபை அதை நினைச்சு பார்க்கிறேன். சபை வேற வேற காரியம். இப்போ லூக்கா 11:21-22 ஏன் ரெகோபயாமை வாசிக்கும்படி சொன்னேன்டா அவனுடைய காரியத்தை இதில் நான் விளங்கப்படுத்துறேன். முற்றுகை போடுகிறவன் யார் என்று பாருங்க. லூக்கா 11:21-22. பலவான் முற்றுகை போட்டிருக்கிறான். அநேக சபைகள் ஆத்துமாக்கள் பலவானால் முற்றுகை போடப்பட்டிருக்குது. எல்லாரும் தப்பே இல்லை. எல்லாரும் கிறிஸ்துடைய சுவிசேஷம் அநேகரை இன்னும் மீட்க இல்லை, நன்றாக நமக்கு தெரியும். ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், தேவன் சொல்லுகிறார். ஏசாயா 49:24-25 வாசிங்க. தேவனுடைய திட்டத்தை பாருங்க. இந்த பலவானை அவர்தான் முன்னெடுத்தார். அதை அவரே சொல்ற. ஏசாயா 49:24-25 நாம் பார்த்து இன்னும் 2 நிமிஷத்துல முடிக்க போகிறோம். அல்லது நீதியாய் சிறைப்பட்டு போனவர்களை விடுவிக்க கூடுமோ என்றாலும் இதோ பராக்கிரமனால் சிறைப்படுத்தப்பட்டவர்களும் விடுவிக்கப்படுவார்கள். பலவந்தனால் கொள்ளையிடப்பட்டது விடுதலையாக்கப்படும். உன்னோடு வழக்காடுகளோட நான் வழக்காடி உன் பிள்ளைகளை ரட்சித்துக் கொள்ளுவேன். ஹல்லேலூயா. தேவ திட்டத்தை பாருங்க. ரட்சித்துக் கொள்ள அவர் யாரெல்லாம் நியமித்தாரோ, என்னதான் ரெகொபெயாமை போல சாத்தான் நம்மை சுற்றிலும் கொத்தளம் போட்டு நம்மை அடைத்து போட்டாலும் தேவன் நம்மை விடுவிப்பார். தேவன் நம்மை வெளியிலே கொண்டு வருவார். நமக்கு வேண்டியதெல்லாம் தேவனை போல தாழ்மை, தேவனை போல பணிவு, தேவ வார்த்தையில நம்பிக்கை, தேவ வார்த்தையில நாம் கட்டப்படணும். அந்த வார்த்தையால தான் நாம் பிழைக்கணும். இதுதான் அவருடைய வீடு, அவர் வாசம் பண்ணுகிற வீடு. நான், நீங்க, சபை எல்லாம் அவருக்குரியது. இந்த வீட்டில் இருந்து அது பணி கொடுக்கணும், தேவ ராஜ்யத்தை கட்டணும், தேவனுக்கென்று அது பலன் கொடுக்கணும். இதுதான் தேவனுடைய ஒரே நோக்கம். தேவன் பெரியாத காரியங்கள் உண்டு, அவரே எல்லாம் செய்கிறார் கூட இருந்து. ஆனா அவரை ஓரம் கட்டிட்டு அவரை வச்சுட்டு இப்ப அவருக்கு ஒப்பாக வேற 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 காரியங்களை நம்ம எல்லாரும் சும்மா தாராளமா கொண்டாடுறோம். போயிட்டு ஊழியர்கள் பொங்கல் வாழ்த்து கூட சொல்றாங்க. பொங்கலை யாருக்கு கொண்டாடுறே தெரியாம பொங்கல் வாழ்த்து. இது தமிழர் பண்டிகை. என்னையா தமிழர் பண்டிகை? அப்படி ஒரு பண்டிகை இல்லை. அதெல்லாம் பாபிலோனிய வழிபாடு, அதெல்லாம் சாத்தானுக்கு கொண்டாடுகிறது. அதுக்கு பின்பாக அநேக காரியங்கள் இருக்கு. ஒரு நாளைக்கு இந்த பண்டிகைகளை குறித்து கர்த்தருக்கு பிரியமான நாம் அதை தியானிப்போம். ஒவ்வொரு காரியங்களையும் தியானிப்போம். அது நல்லது. நமக்கு நாம் தெரிந்து கொள்ள, சபை தெரிந்து கொள்ள. முட்டாள்தனத்துக்குள்ள போய்கொண்டிருக்கு சபை. தேவ ஆவியானவர் போராடுகிறார் விடுவிக்கிறது. கிறிஸ்து நம்மில உருவாகணும். அதான் அவருடைய வீரம். அதான் அந்த அப்பம் நமக்குள்ள இருந்து உருவாகி ஜீவ வாசனை உங்களுக்குள் இருந்து ஜீவ அப்பம், ஜீவ வார்த்தைகள், ஜீவ நதிகள் புறப்படணும். நீங்க எப்படாத்தா இருந்து கனி கொடுக்கணும். அதான் சொன்னார், கனி கொடுக்காத மரம் எல்லாம் வெட்டுண்டு அக்கினியில போடப்படும். நம்மை பார்த்து தேவன் சொல்லுகிற காரியம் அதுதான். இதுவரைக்கும் நம்ம தாழ்வாரு, தேவன் நம்மை மன்னிப்பார், நம்மை மீண்டும் அழைக்கிறார். எப்ப அப்ராத்தா இருந்து கனி கொடுக்கும்படியா அவருடைய அப்பத்தின் வீடாய் நானும் நீங்களும் மாறணும்.
இதைத்தான் சபைகளுக்கு அறைகூவி அழைக்கிறார் இந்த ஆண்டு இறுதியில கர்த்தர். என்ன வரப்போகிறோம், அப்பவும் இல்லை கனியும் இல்லை. அப்போ தேவன் அவைகளை என்ன செய்வார்? மிதித்து போடுவார், சபித்து அவரை சொல்றார், நான் கொடுப்பேன், என் சுதந்திரத்தை சத்ருவின் கரத்தில் கொடுப்பேன். அப்போ இந்த தீர்க்க தரிசனம், இந்த வார்த்தைகள் எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்பாய் சொல்லப்பட்ட வார்த்தைக்குள்ள தேவன் நம்முடைய வாழ்க்கையை இணைத்து வைத்திருக்கிறார். அதைத்தான் பின்னாளிலே வந்த யோவான் ஸ்நானகன் சொல்லுகிறார். கனி கொடுக்கணும். நீங்க எப்ப பிரார்த்தனை கனி கொடுக்கணும். நீங்க அப்பத்தின் வீடு. அதான் நான் சொல்ல, நானே அப்போ, நான் உங்களுக்கு வந்து நீங்க அப்பம் எல்லாரும் நீங்க போகணும். அதான் பவுல் சொல்லுகிறார், நான் செலவழிக்கப்படவும் நான் ரெடி. என்ன நீங்க கசக்கி போட்டாலும் நான் ரெடி. இதான் உண்மையான ஊழியம். இதான் உண்மையான தேவ மேல அன்பு வைத்திருக்கிற ஒவ்வொரு மகனுடைய வாழ்க்கையாக இருக்கணும். நான் சொல்ல இல்லை நீங்க உங்களுக்கு வீட்டை கட்டக்கூடாது, அதெல்லாம் நான் சொல்ல இல்லை. தவறா நீங்க புரிந்து கொள்ள, ஏன்னா அப்படி புரிந்து கொள்கிறவர்களும் உண்டு. சத்ரு மறைத்து விடுவான். அந்த அர்த்தத்தில் நான் பேசவில்லை. தேவ சத்தியத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன். எது நிலையானது, எதை நாடி நாம் போகிறோம், அதுதான் முக்கியம். நம்ம வசிப்பதற்கு ஒரு வீடு இருப்பது தவறல்ல, நம்ம போக்குவரத்துக்கு ஒரு வாகனம் இருப்பது தவறல்ல, நம்ம பிள்ளைகளுக்கு சில நலமானவைகளை உச்சிதமானவைகளை கொடுக்கிறது தவறல்ல. ஆனா வேண்டாத பழக்க வழக்கங்கள், மனுஷ வழிபாட்டு முறைமைகள், அதெல்லாம் நம்ம செய்யக்கூடாது. நாம் அவருடைய அப்பத்தின் வீடு, நாம் அவருடைய எப்ப பிரார்த்துக்க கனி கொடுக்கிறவர்கள். நம்ம ஒரு நாளும் மறக்கக்கூடிய இந்த வருஷத்தின் முடிவில் தேவன் எங்க மத்தியில மாத்திரமல்ல, சபைகள் மத்தியில எதிர்பார்க்கிற காரியமே அதுதான். இப்ப அடுத்த நமக்கு புதிய வருடத்தின் ஆரம்பத்தில் தேவன் ஒரு ஆலோசனை கொடுப்பார். நாம் எப்படி செயல்படணும் என்பதை காண்பித்து கொடுப்பார். அதற்கு முன்னோட்டமாய்த்தான் தேவன் இந்த நாளிலே இதை பேசுகிறார். இந்த நாளிலே இதை நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். இன்று காலையில நான் தேவன் இந்த காரியத்தை, இதை நான் பல நாளுக்கு தியானித்தான காலையில ஞாபகம் பண்ணார். இதுதான், இதுக்குத்தான் நான் ஆயத்தப்படுத்தி வைத்தேன். நான் சொல்லணும், நான் உங்கள் மத்தியில் பேசணும் வேண்டி இதை நான் சொல்ல முடியல. ஆனால் இன்றைக்கு திடீரென்று தேவன் இதயத்தை ஏவினார். என் பிள்ளைகள் மத்தியில, என் ஜனங்கள் மத்தியில் நான் எதிர்பார்த்து ஏமாந்து போயிருக்கிற, கண்ணீரோடு நிற்கிற காரியம் இதுதான். இதை பேசு என்று சொல்லி ஆவியானவர் அனுமதி கொடுத்தபடினால்தான் உங்கள் மத்தியிலே இதை பேசுவதற்கு எனக்கு தைரியம் வந்தது. நான் சொன்னா நீ சொல்லிட. நான் அப்பையும் யோசித்தேன் இன்னொரு காரியத்தை இதனும், ஆனால் தேவ வார்த்தை தெளிவாய், நான் சொன்னா நீ சொல்லணும், அவ்வளவு. மற்றதை குறித்து நீ கவலைப்படக்கூடாது. ஆகவேதான் இதை இந்த நாள் உங்கள் மத்தியிலே பேச. அப்போ நம்முடைய உள்ளம் சொல்லணும், நம்முடைய உதடு பாடணும், நம்முடைய உணர்வு சொல்லணும். அவருடைய அன்பு மட்டும்தான் உண்மையான அன்பு. ஏன்னா நம்மோடு வந்த அநேகர் இல்லை, நம்ம அநேகர் விட்டுட்டு பாதி வழியில் ஓடி போயிட்டாங்க. ஆனா கிறிஸ்து இன்று வரைக்கும் நம்மை திடப்படுத்துகிறார். நம்ம சில நேரத்தில் சூழ்நிலை, வாழ்வா சாவா என்று தெரியாத சூழ்நிலைக்குள்ள கொண்டு போய் அமர்த்தப்பட்டிருப்போம். ஒரு குரல் கேட்க, நீ செத்து போயிரு இருந்து என்ன பிரயோஜனம், உன்னால சாதிக்க முடியாது என்ற குரல் உங்களை அழுத்தும். ஆனா இன்னொரு குரல் சொல்லு, நீ வாழணும், உன் மேல நான் வைத்த அந்த வாழ்க்கை இன்னும் சரியாய் முடியல, நீ வாழணும் என்று ஒரு குரல் நம்மை தேற்றும். அப்போ நம்ம இதயம் அறிந்து, நம்முடைய உதடுகள் உணர்ந்து அவரை மகிமைப்படுத்தி இந்த ஆண்டின் இறுதி வரை நம்மை நடத்தி வந்த அவருக்கு நன்றி சொல்லும் விதமாக பாடலை பாடி அவரை மகிமைப்படுத்த சமூகத்தில் நாம் எழுந்திருந்து உற்சாகமாய்